அவங்க பாடும் போதே பார்த்திருப்பீங்க, அப்படி கம்பீரமான ஒரு குரல், பேச்சிலும் அந்த கம்பீரம் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களாக தமிழ்நாடு முழுக்க லிங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு குரல் ஒரு 10 வருடம் முன்னாடி ஒலித்து கொண்டே இருந்தது. அவங்களுடைய மகள் மங்கையர்க்கரசி சிறப்பா பாடுவாங்க, சிறப்பா பேசுவாங்க, நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க. மங்கையர்க்கரசியே அந்த அணிக்கு அணி சேர்த்து தலைமை ஏற்கிறார்கள். அதே அணியில அவங்களுக்கு அணி சேர்க்க அன்பு தங்கை திருப்பூரிலிருந்து புவனேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க துணைவரும் வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மனிதர் பாருங்க. ஏன்னா வீட்லயும் அவங்க பேச்ச கேட்டு வெளியிலயும் அவங்க பேச்ச கேட்கணும். அவர் எவ்வளவு பெரிய வீரர். அந்த வீரருக்கும் தியாகிக்கும் ஒரு பாராட்டை வழங்கி புவனேஸ்வரி அவங்க கணவர் வந்திருக்கிறதுனாலே என்னமோ ஆண்கள் தாங்க எல்லாத்திலயும் சிறந்தவர்கள் அப்படின்னு ரொம்ப நல்லவங்களா பேச வந்திருக்காங்க. அவர் வரலன்னு அந்த அணிக்கு மாறி இருப்பாங்க. எல்லாம் இருக்கட்டும். அந்த அணியில ஜஜாண்டிகா ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அவங்க திருநெல்வேலி அல்வா உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருநெல்வேலி அல்வாவுக்கு மட்டும் இல்ல, அருவாவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு நிரூபிக்கிற அன்பு தங்கை கார்த்திகா ராஜா அவர்கள் அந்த அணியை நிறைவு செய்வதற்கு வந்திருக்காங்க. இன்றைக்கு தமிழகத்தின் எல்லா மிக முக்கியமான மேடைகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற, அதிலே பங்கு பெறுகிற பேச்சாளர்கள். இந்த அணியில நாப்பல சாதாரணமான ஆளையா நம்ம விட்டுருக்கிறோம். பதிலுக்கு பதிலு சரியான போட்டி அப்படிமோம்ல, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பக்கம் பெண்கள் தாங்க அப்படின்னு உரத்த குரலில் பேசுவதற்கு எங்கள் கன்னியாகுமரி மலர்விழி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க பிறக்கும் போதே மைக்க முழுங்கிட்டாங்க. அவங்க வாயை திறந்தாங்கன்னா வைங்களேன், அப்படியே 8 ஊருக்கு கேட்கும். அலோ அப்படிமாங்க. 10வது தெருல இருந்து கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு ஓடியாருவாங்க. அப்படி ஒரு குரல் அவங்களுக்கு. மலர்விழியுடைய குரலை கேட்டாலே எங்களுக்கே ரொம்ப உற்சாகம் ஆயிரும். பேச்சாளர்களே விரும்புகிற ஒரு பேச்சாளர் என்றால் அது எங்களுடைய மலர்விழி அவர்கள் தான். எங்கள் பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஜெயா டிவில நீங்க அவங்கள நிறைய பார்த்திருப்பீங்க. நிறைய நாடுகள்ல பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச புண்ணியம், கரூருக்கு தேதியும் கொடுத்து பேரும் கொடுத்து வரவும் செஞ்சுட்டாங்க. நல்லா இருங்க. இல்லன்னா அவங்க தேதி ஒரே நாள்ல 5 மேடையில எழுதிருப்பாங்க. எந்த மேடைக்கு மாரியம்மா அவங்கள போக சொல்றாங்களோ அந்த மேடைக்கு அவங்க போவாங்க. இன்னைக்கு மாரியம்மா நம்மளுக்காக இங்க வர சொன்னதுனால அவங்க வந்திருக்காங்க. மலர்விழி அவர்கள் பெண்களேன்னு பேசுறாங்க. அதே அணிய தொடங்கி வைப்பதற்கு இங்க அங்க இல்ல, மயிலாடுதுறையிலிருந்து கிளம்பி ஒரு மயில் வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரி முத்துலட்சுமி அவர்கள் அந்த அணியை தொடங்குகிறார்கள். நீங்க வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க, நடிகை கஸ்தூரி தானமா, அவங்க தலைமையில ஒரு பட்டிமன்றத்துல இவங்க பேசின பேச்சு சும்மா நடிகை கஸ்தூரியே தூக்கி முழுங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சு வைரலா போச்சு. முத்துலட்சுமி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை உற்சாகமாக வழங்கி, ஏன்னா மயிலாடுதுறையில இருந்து வர்றாங்க. மாயவரம் அநீதிகள் மாயவரம் வாங்கி வந்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையான பேச்சாளர். அதே அணியில நிறைவா பேசுறதுக்கு கடையம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரதியின் மனைவி செல்லம்மா பிறந்த ஊர், பாரதி வாக்கப்பட்ட ஊர். அந்த ஊரிலிருந்து அன்பிற்கினிய ராஜேஸ்வரி அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா இங்கிட்டு வாங்கம்மா, உங்க முகம் தெரியட்டும். அந்த வணக்கம் சொல்லிட்டு போயிருங்க. சரி, டிவில தெரியுதா? சரி போங்க. அவங்க கடையத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு உண்மை என்னன்னா, அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கிற கார்த்திகாவும் இந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கிற ராஜேஸ்வரியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி. இத ஒரு ஊர்ல நான் போய் சொன்னேன். ஒரு பெரியவர் வந்து சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாரு. நானா அவங்க ரேஷன் கடையாங்க வாங்கிட்டு வர முடியும். அவங்க அம்மா மாதிரி அவங்க இருக்காங்க, அவங்க அப்பா மாதிரி இருக்கிறாங்க. எல்லா மேடைகளுக்கும் அக்கா தங்கச்சி ஒன்னாவே தான் போவாங்க. ஆனா பேசுறது மட்டும் ஆளுக்கு ஒரு அணியில தனித்தனியா பேசுவாங்க. நீங்க முன்னாடி சூளமங்கலம் சகோதரிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அப்படின்னு 2 பேரும் உட்காந்து, இதுக்கு மேல பாட மாட்டேன், பயப்படாதீங்க. அப்படி 2 பேரும் ஒரே கோரஸா பாடுவாங்கல்ல, அது மாதிரி 2 சகோதரிகள் நெல்லை சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க நிறைவு செய்ய வந்திருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பட்டிமன்ற குழு, தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர்கள் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. இப்போது ஆண்களே என்று பேசுவதற்கு அன்பு தோழி மங்கையர்க்கரசி அவர்கள் உங்கள் உற்சாகமான கைதட்டலோடு. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாயினி மாரியம்மையே.
அனைவருக்கும் அன்பு வணக்கம். அருமையான தலைப்பு. ஆன்மீகத்திலும் அன்பிலும் சிறந்து விளங்குபவர்கள் பெண்கள் அல்ல ஆண்களே என்று பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எண்ணெய்க்கு பூச்சண்டாய், எதிரணிக்கு அணுகுண்டாய் இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, என்னையதான் சொன்னீங்களா? உங்களையே தான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க கைதட்ட வேண்டாமா? கைதட்டுங்க. இதெல்லாம் நீங்க நம்பலங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? தீர்ப்பு சொல்வதில் கருவண்டாயின்னு சொல்லாம விட்டீங்களா? இல்ல, நீங்க அணுகுண்டு நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, தீர்ப்பு சொல்வதில் நீங்க ஒரு அணுகுண்டு. ஓ சரி, அடிச்சிரும். எண்ணெயில் தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் எண்ணெய் ஏவுகணைகளே. இவங்களாம் ஏவுகணையா? எந்திக்க மாட்டாம உட்கார்ந்து இருக்குதுங்க. நடுவர் அவர்களே, நான் என் அன்பு தங்கச்சி கார்த்திகா, புவனேஸ்வரி 3 வரும் அண்ணி. அந்த 3 சனி தனியா போகாதுங்க பாருங்க. அங்க ஒண்ணு ஜென்ம சனி. கரெக்டா சொன்ன. நடுவுல இருக்கிறது பொங்கு சனி. அப்ப இது அது சனி. அதெல்லாம் கிடையாது. என் தோழி தோழி இப்படிதான் எதிரணியில இருந்தாலும் தோழி தோழின்னு சொல்லியே கவுத்துறீங்க. இருக்கட்டுமே, தோழின்னு சொல்றவங்க நம்பாதீங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஏன் இருக்கிற நீங்க பேசுறது கேக்குறதுக்கு இல்லையா? எங்க அக்கா முத்துலட்சுமி அக்கா வருவாங்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு, அதை கேக்குறதுக்கா இல்ல. மங்கையர்கரசி எப்ப வருவா ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு காத்துட்டு இருக்காங்க. அதுல கையை தடுங்க ரசிக பெருமக்களே. சிங்கத்தை யாரும் கொஞ்சம் முடியாது, நம்ம கரூர் ரசிகர்களை யாரும் மிஞ்ச முடியாது. அப்படி நீ புதுக்கோட்டையிலேன்னு சொன்ன. நான் எல்லா இடத்துலயும் அதான் சொல்லுவேன். சரி, சந்தோஷம். பெண்கள்னா சும்மாவா? செல்போன் என்றால் டவர், கரூர் பெண்கள்னா பவர். கை தட்டுங்க. இதைத்தானே நீ பட்டுக்கோட்டையிலேயே சொன்ன. அதுதான் சொல்லுவேன். நடுவர் அவர்களே, வந்த நேரத்துல இருந்து அக்கா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி 3 பேரும் பேச வந்திருக்காங்க. பெண்களே பெண்களே பெண்களே, பெண்களை நாங்கள் மதிக்கிறோம் நடுவர் அவர்களே. பெண்களை நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் எங்கள் ஆண்களை பெண்களை நீங்கள் துதிங்கன்னா தொட்டு கும்பிடணும், வணங்கணும். கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுங்கம்மா. கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறத விட்டுக்கிட்டு டிவி சீரியலுக்கு மரியாதை கொடுக்கறத நிறுத்துங்க. அப்பதான் குடும்பம் வளரும். கை தட்டுங்க ஆண்களே. ஏங்க, டிவி சீரியல்ல வர்ற கணவன் எல்லாம் மனைவி எவ்வளவு அன்பா பேசுறாங்க. வீட்டுல அப்படி பேசுறாங்களா? சின்னையாங்கிறா ஒருத்தி, அப்புறம் பெரியய்யாங்கிறா. சின்னையா மீன்ஸ் என்ன? சித்தப்பான்னு அர்த்தம். பெரியய்யா மீன்ஸ்னா பெரியப்பான்னு அர்த்தம். புருஷன சின்னையாங்கிறீங்களா? என்ன கேளுங்க. அப்புறம் கல்யாணம் பண்ண போறோம் மாமா. மாமான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மாங்காய் மடையன்னு அர்த்தம். உங்க ஊர் லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்கு. உண்மையில அப்படிதான். கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறீங்களாமா? நீங்க உங்ககிட்ட அன்பு இருக்கா, பண்பு இருக்கா, பக்தி இருக்கா, பாசம் இருக்கா? மிஸ் ராஜேஸ்வரி, மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி, என்ன உங்ககிட்ட பண்பாடு இருக்கு? என்ன ஒரு கலாச்சாரம் இருக்கு? ஆனா ஆண்கள்லாம் அப்படி கிடையாது. காட்டுக்கு ராஜா சிங்கம்னா நாட்டுக்கு ராஜா எங்க ஆண்கள். கை தட்டுறாங்களே. உஷாரு. பெண்கள் எல்லாம் நம்பாதுங்க. பெண்களை நம்பவே செய்யாதுங்க. என்னைக்குமே குடும்பத்தை கெடுக்கிறது அவ்வளவு அந்த பெண்கள் தானே. 2 கிழவிங்க 2 சேர்ந்தா போதும். 2 கிழவிங்க சேர்ந்துட்டா போதும் திண்ணையில. அவ்வளவுதான், குடும்பம் விளங்காம போயிடும். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. நாட்டை சிந்திப்பாங்க, வீட்டை சிந்திப்பாங்க. நம்ம கரூர்ல நம்முடைய மாரியம்மன் கோவில் திருவிழாவை எப்படி நடத்தணும்னு சொல்லி எங்க அண்ணன்மார்கள் நினைப்பாங்கன்னா பக்தி எங்க இருக்கு? எங்க ஆண்கள்கிட்ட இருக்கு. மலர்வழி, உங்க பெண்கள்கிட்ட என்ன இருக்கு? எங்க ஆண்கள் எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க பாருங்க. யாராவது மேக்கப் போட்டிருக்காங்களா? கிடையாது. ஒரு குங்குமம் இல்லன்னா விபூதி கூட பூசாம, சேவ் கூட பண்ணாம, ஒரு லுங்கிய கட்டிக்கிட்டு சிம்பிளா இருப்பாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைங்களை பாருங்க, மேக்கப், கூந்தலுக்கு டாப்ராம்ல ஹேர், உதட்டுக்கு லிப்ஸ்டிக் எடுப்பாளாம், அவளே போடுவாளாம், அவளே திம்பாளாம். அதுக்கு பேர் நக்கு தைலோன்னு பேரு. ஆமா, இனி மேக்கப், கூந்தலுக்கு டாபர் ஆம்லா, ஹேர் ஆயில், உதட்டுக்கு லிப்ஸ்டிக், கண்ணுக்கு ஐலைனர், மஸ்காரா, கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறாங்க. அப்ப குடும்பத்தை என்ன ஆட்டுவாங்க பொம்பளை? நிறைய ஜனம் பாதிக்கப்பட்டிருக்கு போல. இனி மேரிக்கு கமா சோப்பு, உப்ரோ சோப்பு, மார்கோ சோப்பு, சிந்தால் சோப்பு, லக்ஸ் சோப்பு, பியர் சோப்பு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏமா கைவசம் ஒரு பெரிய தொழிலே வச்சிருக்கீங்களா நீங்க? இனி சாரி பாருங்க, பார்மகளே பார் சாரி, வேட்டையாடி விளையாடு சாரி, கபாலி சாரி, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை கால்ல சாரி, பிரியாணி சாரி, எந்த படம் எல்லாம் வருதோ அந்த படத்துல எல்லாம் சாரி. இப்ப நீங்க கட்டிருக்கீங்களா? இது என்ன சாரி? இது அம்பேவா சரியா? ஆமா, இது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணல இல்ல, இது பட்டு சாரி. பட்டு சாரி. ஆமா, உண்மையிலே பட்டுக்கு பட்டுன்னு ஏன் பேர் வந்துச்சு மலர்வழி? ஏன்? ஒவ்வொரு ஆம்பளை கணவனும்
கஷ்டப்பட்டு லோல்பட்டு நொம்பலப்பட்டு அவதிப்பட்டு மிதிப்பட்டு சிட்டாவட்டிக்காரங்கிட்ட கடன் பட்டு எடுத்து கொடுக்கறனால பட்டுன்னு பேர் வந்துச்சு. முத்தலட்சி கட்டிட்டு பாவமா உட்கார்ந்து இருக்குமா அது எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க ஆம்பளைங்க.